உங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய அடையாளம் என்ன தெரியுமா? அதிக தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்தன்மை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு அடையாளமாக எப்பொழுதுமே இருக்கும். நீங்க எங்க சென்றாலும் சரி, தெரிந்த நபர்களோ தெரிந்த இடமோ எதுவாக இருந்தாலும் அதுல உங்களுடைய தன்னம்பிக்கையை எப்பொழுதும் நீங்க இழக்கவே மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை, உங்களுக்குன்னு ஒரு தலைமைத்துவம், உங்களுக்குன்னு ஒரு தைரியம், இது அனைத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் அதே ஒரு தன்னம்பிக்கை சில நேரங்களில் அகங்காரங்களாக மாறத் தொடங்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. உங்களுடைய தன்னம்பிக்கையினால் உங்களுடைய பேச்சிலிருந்து உங்களுடைய உடல் பாவனைகள் என அனைத்துமே அகங்காரமாக மாறிவிடும். இதனால எதுக்கு உள்ள நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் முதலில் ஆரம்பிக்கும். முதல்ல ஆரம்பமாகும். அதற்கப்புறம் அது கை சண்டை அளவுக்கு நிச்சயமாக செல்வதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருந்திருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய அகங்காரங்கள். எனவே முடிந்த அளவுக்கு தலைமைத்தன்மை இருக்கலாம், தன்னம்பிக்கையும் இருக்கலாம். நான் தவறு என்று கூற மாட்டேன். எல்லாத்தையும் ஒரு அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அளவோடு வைத்துக் கொண்டாதான் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய தன்னம்பிக்கை அகங்காரமாக மாறியதால் அது உங்களுக்கு பெரிய ஒரு சவால்களை உருவாக்கியிருக்கும். அந்த சவால்களிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. அந்த ஒரு நிமிடத்தில் உங்களுடைய கோபம் அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கொடுத்திருக்கும். நீங்க நினைப்பது சரி என்று நீங்க உறுதியா நம்புவீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரிந்து நீங்க பண்றீங்களோ தெரியாம பண்றீங்களோ அது உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களை நீங்க எப்பொழுதுமே நம்புவீங்க. எப்பொழுதுமே நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும், எது நடந்தாலும் அது எனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே சில நாட்கள்ல நிச்சயமாக நம்புவீங்க. அதுவும் உறுதியாக நம்புவீங்க. உங்களுக்கு சிரமங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த சிரமங்கள் இறுதி வரைக்கும் இருக்காது. சில நாட்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில சிரமங்களானது இருக்கும். இதுவே பல உறவுகள்ல மன வருத்தத்தையும் உங்களுக்கு உருவாக்கும். அந்த மன வருத்தத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். நண்பர்கள், குடும்பங்கள், காதல் வாழ்க்கை, எங்கு பார்த்தாலும் நான் சொல்வதுதான் சரி என்ற ஒரு அணுகுமுறை சில நேரங்களில் உங்களுக்கு தூரத்தை உருவாக்கி விட்டு கொண்டே இருக்கும். இதனால என்ன செய்வது என்று தெரியாம நீங்க முழித்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது இனிமேல் தீர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எங்கு பார்த்தாலும் நான் சொல்வதுதான் சரி அப்படிங்கிற ஒரு அகங்காரம் எப்பொழுதும் யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அது நீண்ட நாட்கள் நிலைக்காது என்பதை நீங்க முதல்ல நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடன் தன்னம்பிக்கை இருக்கும். சில நேரங்கள்ல வீழ்ச்சி ஏற்பட்டதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கும். செய்ய முடியாத ஒரு செயலையோ ஒரு தொழிலையோ என்னால செய்ய முடியும் அப்படின்னு நீங்க தன்னம்பிக்கையால நீங்க நினைத்து கொண்டு நீங்க வருவீங்க. ஆனால் அது நீண்ட நாட்கள் நினைக்காது. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையையும் பெரிய ஒரு தோல்வியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும். இது உங்களுடைய அவசர ஒரு முடிவுகளாக இருக்கும். நீங்க யோசிக்காம உடனே முடிவெடுத்து விடுவீங்க. அந்த ஒரு முடிவினால் தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். இது தவறான பாதைக்கு அழைத்து சென்ற தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். இந்த தவறான பாதைக்கு அழைத்து சென்ற தருணங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் நிச்சயமாக நடந்திருக்கும். காதல் விஷயங்களில் கூட அதிகமான எதிர்பார்ப்பு வைத்ததால் மனவேதனை அதிகமாகவே இருந்திருக்கும். அந்த மனவேதனைகளிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் தேக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அதுவும் காதல் வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். இது ஆண் செய்து கொண்டிருந்தாலும் சரி, பெண் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அதிகமான மனவேதனைகள் முன்காலங்களிலோ இல்லைனா இந்த ஒரு நேரத்திலோ உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். காதல் வாழ்க்கையில தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க அளிக்கக்கூடிய அன்பை எதிர்பார்த்த அளவில் பெறவில்லை என்ற ஒரு உணர்வு உங்களை காயப்படுத்திவிடும். நீங்க என்னமோ நினைப்பீங்க, நம்ம கொடுக்குற அன்புக்கு திருப்பி அன்பானது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அதற்கான அன்பு எதிர்பக்கத்துல இருந்து ஒரு அளவுக்கு கூட உங்களுக்கு கிடைக்காது. இதனால தினசரி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஒரு உறவு வேண்டாம் என்ற ஒரு நிலைமைக்கு கூட நீங்க சென்றிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்தி அதுவும் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். பிறரின் பொறாமை, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிறரின் பொறாமை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தடையாக கூட அமைந்திருக்கும். அந்த தடைகளிலிருந்து உங்களால் வெளிவர முடியாம இன்னமும் நீங்க சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. நீங்க முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பதனால் சிலர் உங்களை தடுக்க முயற்சி செய்வாங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். உங்களுடைய கோபம் சீக்கிரம் வருவது அந்த சூழ்நிலைகளை மேலும் மோசமாக்கி கொண்டே இருக்கும். உங்களுடைய கோபத்தை நீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை எந்த ஒரு நேரத்துல வெளிப்படுத்தணும் என்பதை தெரிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரியாமல் நடந்து கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். முடிவுகளை அவசரமாக எடுப்பது சில நல்ல வாய்ப்புகளை கூட இழக்க வைக்கும். அந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில
பெரிய ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு சின்ன பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நீங்க அதிக எதிர்பார்ப்பு வைத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் மட்டுமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுவும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்று நினைப்பீங்க. ஏதாவது ஒரு நபரின் மீது அதிகமான எதிர்பார்ப்பை வைப்பீங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு ஒண்ணுமே இல்லாம போய்விடும். என்னை மதிக்கணும், என்னை புரிஞ்சிக்கணும் என்ற ஒரு எண்ணம் நிறைவேறாத போது மனதில் காயங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும். இதனால உங்க கூட இந்த ஒரு நேரத்துல யாரும் வரமாட்டார்கள். இனிமே எப்படி நீங்க ஒவ்வொருவரையும் அனுசரித்து கொண்டு செல்லணுமோ அப்படி கொண்டு செல்லுங்கள். உங்கள் பின்பு அத்தனை நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. இன்னும் சில நேரங்கள்ல உங்களுடைய புகழானது குறைந்தது போல உங்களுக்கு தோன்றிய தருணங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். திடீர் மாற்றங்கள் வாழ்க்கையில வந்தபோது நீங்க இருந்த உயரத்திலிருந்து கீழே வந்த ஒரு உணர்வு உங்களுக்கு நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். இது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமா கூறுங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். அந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் அவசியம். வரக்கூடிய இந்த ஒரு நாள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாகும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய புகழ் மெதுவாக உயரத் தொடங்கும். உயரத் தொடங்கி அது உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றி கொடுக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். வேலை அல்லது தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும். அந்த முன்னேற்றத்தினால் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். பதவி உயர்வு அல்லது புதிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்கும். அந்த அத்தியாயத்தால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு செல்லப்படும். தலைமை வாய்ப்புகள் இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு அதிகமாகவே உங்களை தேடி வரும். எங்க போனாலும் நீங்க தான் தலைமை காத்து கொடுக்கணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருந்து உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். நீங்க ஒரு குழுவை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா வந்து விடுவீங்க. உங்கள் பின்னாடி 10 to 20 நபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு குழுவை தயார் செய்து உங்கள் பின்பு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நிச்சயமான சில உண்மைகளானது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்கும். இதனால உங்களுடைய திறமையானது வெளிப்பட தொடங்கும். வெளிப்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்துவிடும். உங்களுடைய மனதில் இருந்த மன அழுத்தங்களும் குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நல்ல ஒரு செயல்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வைத்துக்கொண்டு அந்த ஒரு செயல்களை செய்வதுதான் உங்களுக்கு இன்னும் நல்லதை வந்து ஏற்படுத்தும். இனி எல்லாம் சரியாக போகுது என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய மனதிற்குள் உருவாக ஆரம்பிக்கும். நீங்களும் முழுமையாக நம்பணும். எதை செஞ்சாலும் அதை என்னால் செய்து காட்ட முடியும். அதுல எனக்கு போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நீங்க உங்களுடைய மனதை தேர்த்தி கொண்டு அதன் பின்பு நீங்கள் அந்த ஒரு செயல்களை செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். உங்கள் கூட இருக்கக்கூடிய தடைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். எவ்வளவோ தடைகள் இருக்கும். அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கையை அது முழுமையாக மாற்றி கொடுக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த சாதிக்க முடியும் அப்படிங்கிற உணர்வினால் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க முழித்து கொண்டிருப்பீங்க. பழைய பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். தீராமல் நீண்ட நாட்களாக இழுத்தரிக்கப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு காலத்துல சரியாகி புரிதலானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். புரிதல் இல்லாமல் காதலில் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது. அது அனைத்துமே இனிமேல் தீர்ந்துவிடும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள புரிதலானது கிடைத்துவிடும். இதனால ஒருவருக்கொருவர் மனம் விட்டு உங்களால பேச முடியும். நீங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதுவும் அதிகமாகவே இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு புதிய தொழிலையோ புதிய வேலையோ செஞ்சீங்க அப்படின்னா அதையும் நீங்க செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு காலமாக இருக்கும். தொழிலோ இல்லைன்னா வியாபாரமோ எது தொடங்க வேண்டும் என்றாலும் இந்த ஒரு காலத்துல நீங்க தொடங்கி விடுங்க. அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நீங்க தொடங்குவது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நிலையான ஒரு வருமானமானது உங்களுக்கு கிடைத்துவிடும். உங்களுடைய எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு பாதையில் செல்லக்கூடிய யோகமும் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த எதிர்காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக சென்றுவிடும். நீங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் உங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே சிம்மம் ராசி என்பர்களே, உங்களுடைய அகங்காரத்தை நீங்க கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒன்றை கொடுக்கும். பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த காலம் மட்டும் நீங்க பொறுமையுடன் நடந்து